அருண் ப்ரோ நீங்க உட்காந்துருக்குது கேஸ்டிங் கவுச் வீடியோல அந்த பொண்ணு உட்காந்துருக்கு தெரியுமா? அரண்மனை 4 தான் பாக்கல இன்னும் நானு. அதுல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. வெல்கம் டு ஓகே பூமர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு தான்ப்பா பிரகாசமா இருக்கு மேட்ச் முடிஞ்சு. அப்புறம் இன்னொன்னு இன்னைக்கு வினோத் வந்து லைட் போட முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காரு. அதனால அவர் கொஞ்சம் இருட்டுல இல்ல லைட் போட முடியாத சுச்சுவேஷன்ல ஏன் இருக்காருன்னா அவர் லைட் போட்ட ஏரியால இருக்காரு. ப்ரோ அங்க பாருங்க தடி தெரியுது. பஸ்ல மேட்ச் பாத்துக்கிட்டே வந்திருக்கான் ப்ரோ. சிஎஸ்கே ஓவர் விக்கெட் எடுக்கும் போதெல்லாம் எஸ் எஸ் ஓ ஏன் வேற என்ன ப்ரோ எல்லா சொந்தக்காரனும் இங்கே இருக்கானுங்க எல்லாத்தையும் இங்கே பாத்துருப்ப. சரி வினோத் உனக்கு டயலாக்லாம் கிடையாது. நீங்க செட் ப்ராப்பர்ட்டி நீங்க அதுக்குதான் இந்த வீடியோ வச்சிருக்கோம். நீ அன்மியூட் பண்ணா ஆன் சத்தம் கேக்குது. சரி அதான்டா தண்ணி கேன் போடுற வேலை முடிஞ்சிருச்சு. நீ தண்ணி கேன் போடுற வேலைடா, நீ அங்க என்ன போடுற வேலை பண்றான்னு எனக்கு வினோத் பவருக்கு இந்த கார்லாம் ஆடும்ல, கார் செக்ஸ் மாதிரி பஸ் அது மாதிரி பஸ் இந்த பஸ் குதிரை சத்த மாதிரி ஆர்னு கொடுக்கும். நான் கூட பஸ்ல தான்டா இப்போ ஒருத்தன் ஃளைட்ல ஏறி பண்ணுவோம் ஒரு ஃளைட்டே ஆடுண்டா. வெங்கட் ப்ரோ உங்களதான் சொல்றான். நீங்க தான் நியூஸ்ல இருக்கீங்க. நாளைக்கு மும்பை ஃளைட் நீங்க தான் போறீங்க. நாளைக்கு மியூட் பண்ணிக்கோ. சரி ஓகே. வினோத் பண்ண மேட்டரை விட்டுட்டு இன்னைக்கு சிஎஸ்கே பண்ண மேட்டரை பத்தி பேசுவோம். ஒரு இதுதான் ப்ரோ ஒரு இதுதான் வந்து ஒரு பாரம்பரியமான மேட்ச். 165 பிளஸ்லாம் அடிச்சு அதை பவுலிங் போட்டு டிஃபெண்ட் பண்றது இன்னைக்குதான் ஒரு பழைய மேட்ச்லாம் சிஎஸ்கே மேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நான் ருத்ராஜுக்கு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு டாஸும் தோத்துட்டாரு, பத்திரனா இல்ல, பிஸி கிளம்பிட்டான், தீபக் சஹார் இல்லங்கிறது டிஸ்அட்வான்டேஜா அட்வான்டேஜா எனக்கு சொல்ல தெரியல. அதையும் மீறி விக்கெட் கொலாப்ஸ், ரன் இல்ல, ஆனா வந்து சூப்பரா ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணி நீட்டா விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் பேஸ் பவுலர்ஸ் இருந்தும் நல்லா சப்போர்ட் இருந்துச்சு. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹோல்சமான மேட்ச். ஈவன் தோ நம்ம வந்து இந்த 250 அடிச்சு சேஸ் பண்றது ரெகுலரா ஹை ஸ்கோரிங் மேட்சஸா பார்த்துட்டு இந்த மேட்ச் ஒரு நல்ல ஒரு நாட் லைக் ஒரு ஆவரேஜ் 200+ ஸ்கோர் இல்லைனாலுமே ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. நீங்க என்ன சொல்றீங்க அவினாஷ்? நல்ல மேட்ச் தான். உத்தாப்பம்னு ஒரே நீங்க சொன்னதுக்கு ஆட் பண்ணணும் சையத். சென்னை வந்து எப்பயுமே ஸ்பின் போட்டு தான் வின் பண்ணுவோம். ஸ்பின் ஸ்ட்ரென்த் தான், நமக்கு ஸ்பின் தான் ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். வாட்டி அதையே கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டோம். சாட்னரை உள்ளர கொண்டு வந்தோம். சப்ஸ்கிரைப் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி சேனல்ன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம். என்னடா செய்து கரெக்ட். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி என்னங்க பேசிட்டு இருந்தீங்க? சாட்னரை கொண்டு வந்தாச்சு. ஒரே இது என்னன்னா இன்னும் ஃபிஸ் வந்து சாரி பத்திரானா வந்துட்டாருன்னா செட். பத்திரானா ரூல்ட் அவுட் ப்ரோ. அவ்வளவுதான் வர மாட்டாப்ல. பத்திரானா ரூல்ட் அவுட்ல எதுவும் சொல்லியடா ப்ரோ. ஊருக்கு போய்ட்டான் ப்ரோ, அவ்வளவுதான், திரும்பலாம் வர மாட்டான் ப்ரோ. இன்னைக்கு ஏதோ ஒரு ஃப்ளூக் டே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இல்ல அவன் ஒருத்தன் தான் ஒழுங்கா போட்டுட்டு இருந்தான் டீம்லயே. இல்ல இன்னைக்கு வந்து உண்மையாலுமே வந்து டீம் இன்னைக்கு கொஞ்சம் பேலன்ஸ்டா இருந்துச்சு ப்ரோ. இன்னைக்கு பேட்டிங் ஆர்டரும் சூப்பரா இருந்துச்சு. ஈவன் தோ பேட்டிங் கொலாப்ஸ் நீங்க சொல்ற பேலன்ஸ்டா இருந்ததுன்றல டீம். இது எனக்கு என்னமோ ஒன் மேட்ச் ஒன்றரை மாதிரி தான் செய்யுது. இது ஒரு டீமுக்கே இன்னைக்கு ஒரு ஒன்றரை இன்னைக்கு நீங்க சொல்லணும்னா மேட்ச் ஒன்றரை மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. அது எனக்கு பவுலிங் போடுறது, விக்கெட் எடுத்ததெல்லாம் வந்து ஒரு ஒன் மேட்ச் ஒன்றரை தான். தேஷ் பாண்டே, தேஷு பாய் வந்து இன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டதும் ஒரு ஒன் மேட்ச் ஒன்றரை தான். சாண்டர் டைட்டா போடுவான், பட் ஸ்டில் அவ்வளோ எக்கனாமிக்கலா இருப்பான்றதும் ஒரு நல்ல விஷயம் தான். இன்னைக்கு வெங்கட் ப்ரோவும் சொன்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இது ஒரு ஒன் மேட்ச் ஒன்றரை மாதிரி தான் ஃபீல். இன்னொரு நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இன்னொரு மெயின் ரீசன் எனக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இது வந்து டே மேட்ச், நல்லா ஸ்பின் ஆகும், ஸ்பின் சோக் போடலாம். டியூ வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. நம்ம பவுலிங் அட்டாக் வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. டியூ வந்ததுன்னா நமக்கு டாஸ் கேம் ஆயிருது. ஏன்னா நம்ம பவுலிங் அட்டாக்கு அவ்வளவுதான் இருக்கு. லைக் ஒரு ஒழுங்கா போட்டு ஒரே ஒருத்தன் பத்திரானா தான் அவனும் கிளம்பிட்டான். இன்னைக்கு மேட்ச் சக்சஸை விட இந்த பத்திரானா இன்ஜுரி தான் ஒரு த்ரெட் ஜாஸ்தியா இருக்குடா சார். இது ஒரு சந்தோஷமே கொடுக்க மாட்டேங்குது என்ன ஜெயிச்சாலுமே. கரெக்ட் ப்ரோ. இல்ல நான் கரெக்ட். அது வந்து ஒரு கர்ஸா இருந்தாலுமே ஐ திங்க் இட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன். பத்திரானா போனது என்ன கிஃப்ட்னா, என்ன ரீசன் சொல்ல வரேன்னா, அட்லீஸ்ட் அப்பதான் இவனுக்கு வேற மாதிரி எக்ஸ்ப்ளோரே பண்றானுங்க பவுலிங். ஸ்பின்னை கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஓவர். அதாவது பத்திரனா மேல ஓவர் டிபெண்டா இருந்ததுனால அவன் பாத்துக்குவான் அப்படிங்கறதுனால இவன் வந்து எதையுமே ரிஸ்க் எடுக்காமலே இருந்தான்.
ரிஸ்கியா சில சேஞ்சஸ். அந்த எல்எஸ்ஜி மேட்ச் தோத்தது இதனால தான் சார். நீ கரெக்டா சொன்ன. அந்த பத்திரானா மேல டிபெண்டன்ஸ் இருந்ததுனால லாஸ்ட் வரைக்கும் டிராக் பண்ணிட்டே போனானுங்க அந்த மேட்ச். எனக்கு வந்து இது வந்து இட் இஸ் லைக் கர்ஸ் வந்து ஒரு கிஃப்டா தான் வந்திருக்கு என்ன கேட்டா. ஏன்னா இன்னொன்னு சாண்டி உள்ள வந்தாரு. சாண்ட்னர்லாம் எடுக்கலாம் தெரியுமா, வேணா ஹி வாஸ் லெஃப்ட் அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். சாண்ட்னர் வந்தான். அப்புறம் இன்னொன்னு இன்னைக்கு லோ ஸ்கோர் ஆடினது ஒரு நல்ல விஷயம் தான். இல்லன்னு எங்களை சிமர்ஜித் சிங் தான் ஃபர்ஸ்ட். சிமர்ஜித் சிங்கும் தேஷ்பாண்டே தான் கொடுத்துருப்பான். ஹி வாண்டட் டு கிரியேட் மேஜிக். we have to do something different to win this game னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து அவன் வந்து இப்போ சாண்ட்னருக்கு பவர் பிளேல ஓவர் கொடுத்தது இதெல்லாமே ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி. தட் இஸ் வை ஐம் சேயிங். நான் வந்து ஒன் மேட்ச் ஒண்டருங்கிறது நான் எஸ்ஆர்எச் கூட ஆடினதான் சொல்லுவேன். நான் எஸ்ஆர்எச் போனப்பே நான் கிரிட்டிசைஸ் தான் பண்ணேன். சிஎஸ்கே ஷுட் பி கிரிட்டிசைஸ்டு. அது வந்து இப்போ இந்த வின் வந்து இப்போ ஸ்டெடியா இருக்காதுன்னு சொல்றேன். பட் திஸ் டைம் ஐ திங்க் சிஎஸ்கே இஸ் ஃபைண்டிங் தேர் ஸ்ட்ரென்த். ஆக்சுவலா நம்மகிட்ட சில ஸ்ட்ரென்த்ஸ் யூஸ் பண்ணாம இருந்ததை இந்த மேட்ச்ல தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் a குட் கேம் ஃபார் சிஎஸ்கே என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒன்லி ரீசன் இஸ் சிம்ரன் ஒரு நல்ல ஃபைண்டர் சார். இது இன்னைக்கு சாண்ட்னர் ஆஃப் கோர்ஸ் ஒரு பிக் மேட்ச் பிளேயர், நிறைய இன்டர்நேஷனல் ஆடி இருக்கான். பட் சிம்ரன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தான் தெரியல இத்தனை வருஷமா. இல்ல ப்ரோ, நான் இன்னொன்னு வரான் 145 எல்லாம் போடுறான்டா. கரெக்ட் ப்ரோ. இப்ப இன்னொன்னு நான் சொல்றேன், சிம்ரன் ஒரு நல்ல ஃபைண்ட். தீபக் சஹர் போனதுனால தேஷ்பாண்டேக்கு வந்து சப்போர்ட் இருக்கு ஒரு சைடு. இதே தீபக் சஹர் போட்டதானே எங்களேன் அவன் ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் தான் நல்லா போடுவான். பவர் பிளேல ரன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இவன் டேமேஜ் கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே தவிர அட்டாக் பண்ண முடியாது. தேஷ்பாண்டே போயிட்டு சரி போன ஓவர் ரன் போயிடுச்சு, இந்த ஓவர் எப்படி ரன் கண்ட்ரோல் பண்ணலாம்னு தான் யூஸ் பண்ண தவிர இந்த மாதிரி தைரியமா அட்டாக் பண்ண முடியாது. ஸ்டெம்ஸ் அட்டாக் பண்றான். இல்லதான் சார், இது தேஷுக்கு அது அட்டாக்கா டிஃபெண்டர்லாம் தெரியாது. பால் போட்டான், விக்கெட் விழுந்துருச்சு. இன்னைக்கு அட்டாக்கிங் பவுலிங். இல்ல இல்ல தேஷுல நல்ல லைன் அண்ட் எடுத்து போட்டான் ப்ரோ. அதெல்லாம் இல்ல நானுமே ஒரு ஸ்டாட் பார்த்தேன் எங்கேயோ இது மாதிரி மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர்னு ஏதோ பார்த்தேன். பவர் பிளேலயும் அண்ட் டெத்லயும் போட்டது வந்து தேஷ்பாண்டே பேரை தெரியல. கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். மேல வாட்டர் மார்க் ஓகே பூமன் இருக்கு. தேங்க்ஸ் டு அவர் சேனல் ஓனர். இன்னைக்கு யூ பெர்ஃபார்ம்ட் வெல் அண்ட் சேவ்ட் அஸ். அதாவது முதலாளி வந்து இன்னைக்கு சூப்பரா பவுலிங் பண்றான். உண்மையாலுமே பவர் பிளேல அவன் விக்கெட் எடுக்கலன்னு வைங்களேன், மேட்ச் எதுவுமே கண்ட்ரோல்க்கே வந்திருக்கு. அதாவது இதுதான் தீபக் சஹர் பண்ணணும்னு அவனை டீம்ல வச்சிருக்காங்க இத்தனை கோடி கொடுத்து. அதை வந்து தேஷு வந்து பண்ணி கொடுக்குறான். ஃப்ரண்ட்ல போனவனே early attack. தீபக் சஹர் ரூல்ட் அவுட் தானே? தீபக் சஹர் இப்ப ரூல்ட் அவுட் தானே? அவன் ரூல்ட் அவுட். அவன் ஆபீஷியலி ரூல்ட் அவுட். அவன் ப்ரோ அவனை கிளப்பி விட்டுறலாம் ப்ரோ. போன சீசன் பாதி ஆடல, இந்த சீசன் பாதி ஆடல, தேவையே இல்ல. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து வந்துடலாமா திரும்ப? நிறைய பேர் அதான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஆடராவே வர மாட்டேங்குது. இஷ்டத்துக்கு ஏதோ பேசி இல்ல அது கமெண்ட்லயே பேசுறானே. இறங்க போறேன்டா நீ பேசு. கமெண்ட்லயே போட்டுறானுங்க. ஏய் இவன அப்படியே வ்ளாக் பண்ணிட்டே வாடா. நீ ஒரு பக்கமா வ்ளாக் பண்ணு, ஒரு இடமா கடை நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த கடைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி தனியா அது ஒரு எலேஜி அந்த கடைக்கு வந்தப்போ அந்த மாதிரி பண்றான். சரியா? இல்லடா நீங்க பேசுங்க. நீங்க பாரு ப்ரோ, ரெக்கார்டிங் ஆரம்பிச்சு 16 நிமிஷம் இவ்வளவு நேரம் பண்ணிருக்கான். இப்பதான் டேய் இப்பயே அவன் மெடிக்கல் ஷாப் தான்டா போறான். யோ கிரிக்கெட்ட பத்தி பேசுங்க. போயிட்டு என்ன 1 லிட்டர் என்ன அப்படின்னுவான். இதுக்கு 1 லிட்டர் என்ன. சோ இப்ப ஆர்டரா வரலாம். ரஹானே வழக்கம் போல தடவை கூட இல்ல, நம்பிட்டான். இல்ல ரஹானேக்கு பதிலா அந்த ரிஸ்வி 8 கோடி எடுத்துவாங்க. ரஹானே 50 லட்சத்துக்கு ஆடிட்டான்டா, போதும் அவ்வளவுதான். 50 லட்சம் அவன் போன வருஷமே முடிச்சிட்டான். இந்த வருஷம் அந்த ரிஸ்வி 8 கோடிக்கு அவனை ஓட விடலாம். இல்ல அதான் பேசாம ரிஸ்விக்கே ஒரு சான்ஸ், பிளேயிங் லெவல்ல ரிஸ்வி எடுத்து ஓப்பனிங்ல போய் ஏதோ பண்றான்னு கொடுக்கலாம். இல்லதான் அவனதான் ஓப்பனிங் ஆட சொல்றேன். இன்னும் நிறைய நல்ல பேர்லாம் வருது வெளியில, பயங்கரமா ஆடுறான் அப்படின்னு. ஓப்பனிங் தான் கொடுத்து பாப்போமே. ப்ரோ ரஹானே அதுவும் கடைசியா சின்ன குழந்தை மாதிரி குத்தி போச்சுங்க அப்படின்னு ஒரு நடிப்பு நடிச்சா பாத்தீங்களா? ஆனா ஆக்சுவலா எதனால அவன் சொன்னானா, அவனுக்கு பால் எங்க போட்டு எப்படி போச்சுன்னு அவனுக்கே தெரியல. டக்குன்னு லெக்குக்குள்ள பேட்ல பட்டுருச்சு. ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. அந்த பால் அவன் அடிச்சது வந்து என்னடா இங்க போட்ட அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. பவுன்ஸ் பால்னு சொல்லி அப்பீல் பண்ணிருக்கான். அம்பேட் அசிங்கமா பண்றான் ப்ரோ. கைக்வாட் வந்து அதாவது ஒரு நாள் சந்தோஷமும் இல்லை வருத்தமும் இல்லை. வழக்கம் போல வெளியே போற பால வேண்டாம் வெறுப்பா சீண்டி தொட்டு விட்டானா. அதாவது சில டைம்ல பெரிய அளவுக்கு யானைக்கும் அடி சரக்குள்ள அது மாதிரிதான் இன்னைக்கு கெய்க்வாடுக்கு. இல்ல இவரை விடுங்க, கைக்வாட் விடுங்க. ஒரு ஓகே ஆமா கெய்க்வாட் யானையும் கிடையாது, அடியும் சரக்குல. உண்மையிலேயே ஒரு யானை நல்லா ஆடினான் ப்ரோ. மிச்சல் நல்லா ஆடினான். ஒரு அடி இன்னைக்கு சர்ப்ரைசிங்கே என்ன தெரியுமா, மிச்சல் வந்து அக்ரெசிவ் இன்டென்ட் காமிச்சான்.
அதுதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பேசிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா, பேட்ல மீட் பண்ணல, ஒழுங்கா பவரா அடிக்க மாட்டான், இன்னைக்கு பொட்டுன்னு விழுந்துச்சு ப்ரோ. பேட்ல மீட் பண்றது இல்ல, இந்த டைம் வந்து அக்ரஷன் காமிச்சான். அடுதா இல்லையோ கரெக்ட். அதான் இந்த டைம் என்ன டிஃபரன்ஸ்னா, முதல்ல அந்த ஓடிஐ பிளேயர் மாதிரி ஆடுவான். ஃபர்ஸ்ட் 10 பாலுக்கு டொக்கு வச்சுட்டு அப்புறம் தான் அடிக்க ஆரம்பிப்பான். இந்த டைம் லைக் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அடிக்க ஆரம்பிச்சா, which was very good. அண்ட் அவர் சொன்ன மாதிரி பேட்ல மீட்டும் ஆயிருச்சு. ப்ரோ இந்த ஸ்டேடியம்ல தான் அவன் 100 அடிச்சான் இந்தியாக்கு அகைன்ஸ்டா. மேபி அந்த ஒரு லெகசியை கேரி பண்ணனும்னு பார்த்தான் போல இருக்கு. அவன் அவுட் ஆனதுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான். இல்ல ப்ரோ அது ஏமாத்திட்டாங்க. அது கன்ஃபார்ம் ஏமாத்தவே இல்ல. அது எல்பிடபிள்யூ எல்லாம் கிடையாது. பட்டு ஒரு சவுண்ட் கேக்கும்ல ஸ்டெம்ப்ல, அந்த சவுண்ட் கூட வரவே இல்ல. அது அம்பையர் கால்ட்டானுங்க. அது வந்து அது போங்குது. அது பார்க்கும்போதே தெரியுது. அதெல்லாம் விக்கெட்டே கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கையவே தூக்கிட கூடாது. சரி ஓகே. அதாவது மிச்சல் ஏன் அக்ரெசிவா ஆடுறாருன்னா, அவருக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு இந்த டீம்ல நம்ம என்ன பண்ணாலும் தூக்க மாட்டானுங்க. அடிச்சு இத்தனை நாள் சேஃபர் சைடு ஓகே ஒரு 30 ரன்னாச்சும் அடிச்சிருவாங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஆனா இந்த டீம் என்ன பண்ணாலும் தூக்க மாட்டேங்குது சொல்லி சரி அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாரு. நான் ஆக்சுவலா இதனாலதான் வந்து சிஎஸ்கே வந்து கெட்டிங் பெட்டர் நான் சொல்றேன் இந்த மேட்ச் பர்டிகுலரா. ஏன்னா மிச்சல் அக்ரஷன் காமிச்சது எனக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா கரெக்டா இல்ல சைடு அவன் ஆட்டதுமே நல்லா இருந்ததுடா. ஷார்ட் பால் எல்லாம் போட்டா ரொம்ப நீட்டா ஆடினான், கண்ட்ரோல்டா ஆடினான். அதாவது இதுக்கு மேல நம்ம நானே பயந்துட்டு இருந்தேன் ப்ரோ, போன மேட்ச் தலை எதுவும் அவரோட கான்பிடன்ஸ் உடைச்சு அனுப்பியிருப்பாரு. பரவாயில்ல. இல்ல இன்னைக்கு சையத் சொன்ன மாதிரி செம்ம பாசிட்டிவா இருந்தது வந்து டேரல் மிஷலோட இன்னிங்ஸ். மேபி நெக்ஸ்ட் மேட்சஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கலாம் இவன் இப்படி ஆடினது இன்னைக்கு. அதான் இப்போ ஏன்னா we are going towards play off. ஸோ அதாவது அடுத்த எல்லா மேட்சுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பிளே ஆஃப் மாதிரி தான். எவ்ரி திங் இஸ் க்ரூஷியல் மேட்ச் ஹியர் ஆன். இந்த டைம்ல மிச்சல் கொஞ்சம் இந்த மாதிரி பண்றதுனால எனக்கு அப்படியே பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பேட்டிங் ஆர்டரும் நல்ல பேட்டிங் ஆர்டர் தான். இல்ல எனக்கு இன்னுமே என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அலிபாய்க்கு பதிலா ரச்சின் ரவீந்திராவை கூட ஓப்பனிங் ஆட வைக்கலாம்டா. இல்ல ப்ரோ, ரஹானேக்கு ஓகே ஐ சப்போர்ட் ரச்சின். ரச்சின் நான் வேணும் தான் சொன்னேன். எப்பன்னா டேரல் மிச்சலை வேணா எடுத்துட்டு ரச்சின் போடலாம். பட் இப்போ டேரல் மிச்சல் நல்லா ஃபார்ம் பண்ணிட்டான். இதுக்கு மேல ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் a place for ரச்சின். அதுதான் உண்மை. இல்ல என்னன்னா அலிபாய் ஒரு அவன வேணா ரச்சினை வேணா ரச்சினை வேணா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்க சொல்லி ரஹானாவை தூக்கிட்டு ஆட சொல்லலாம். அது வேணா ஒரு அது வேணா பண்ணலாம். பட் என்ன தெரியுமா சார், இது அலிபாய் வந்து மிடில்ல வராரா, அவரோட ரோல் அவருக்கு புரியல. வேகமா ஆடுறதா, சிங்கிள் ஆடுறதா, இல்ல மேட்ச் ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடுறதா. இல்ல அலிபாய் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஆக்சுவலி ஆங்கரிங் இன்னிங்ஸ் தான் ப்ரோ ஆடி இருக்கணும். கரெக்ட்டா தான் அந்த மாதிரி தான் ஆடினாரு. ஓகே பட் ஸ்டில் ப்ரோ அது ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா இருப்பான் ஓப்பனிங்ல. எனிவே அலிபாய் நல்லா தான் ஆடுறாரு. பட் ஸ்டில் ஓகே. இன்னைக்கு மெயினா என்னன்னா அலிபாய் வச்சு 1-2 ஓவர் தள்ளலாம். ரச்சினை தள்ளுறதை விட பெட்டரா தள்ளலாம் அலிபாய் வச்சுட்டு. பிளஸ் அலிபாய் இன்னைக்கு இல்லைனாலும் அன்னைக்கு டெத்ல அடிச்சாரு பாத்தீங்களா, 2 6 வச்சாரு பாத்தீங்களா, ஹேட்ரிக் 6 அடிச்சாரு, 3 6 அடிச்சாரா, திடீர்னு வச்சு விட்டுருவாரு ப்ரோ. அதெல்லாம் சொல்லவே முடியாது. அலிபாய் இன்னைக்கு வேணா லைட்டா ஒரு டொக் இன்னிங்ஸா போயிருக்கும். அவ்வளவுதான் அலிபாயோட ரோல், அவ்வளவுதான். 30 runs ஆஃப் 15 balls அவ்வளவுதான் அலிபாயோட ரோலே. அதுதான் அது லைக் he will do sometimes. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த டாபிக்ல பாருங்களேன் அழகா அது அவினாஷ் சிவம் டு ஸ்கிப் பண்ணி அலிபாய்ட்ட போயிட்டாரு. இது நான் வந்து அத நான் லேட்டா தான் உணர்றேன். நான் போன வீடியோல ஒன்னு ஞாபகம் இருக்கா, இவனுக்கு சிவம் டுபேக்கு இல்ல அதாவது ப்ரோ இப்ப இன்னிங்ஸ் தடவி அவுட் ஆயி டக்கா வருது வேற ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ இதுல வேற ஃபர்ஸ்ட் பால்ல டக்கா வருதுன்றது இல்ல பேட் லக். இங்க பாரு ஒன்னு இதுல வேற 1 சாமி 2 சாமி அந்த வீடியோ வேற. இன்னொரு டக்கான நீ 0 சாமி 6 சாமி கிடையாது. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது சிவம் டுபே மேட்ச் முக்கியமாவா அவனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே போவோம். ஆக்சுவலா அதுதான் உண்மை. ஃபைனல்ஸ்ல நான் சொல்றேன் பாரு, அவன் வந்து டெனரி அவுட் இருந்தா அது வேற அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆவறதுன்றது பேட் லக். அதுக்கு 2 மேட்ச் தொடர்ந்து கோல்டன் டக்கா ப்ரோ. ஆமா அதாவது இந்த முட்டை ஒரு லெஜெண்ட்ஸ்ல நடந்துருக்கு ப்ரோ. அஜித் அகர்கருக்கு நடந்துச்சு இது ஒரு வாட்டி, ரமேஷ் பவாருக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி. இன்னும் கலாய்க்கிற அளவுக்கு வரல. அடுத்து ஆனா இந்த சீசனுக்கு அவன் கொடுத்துட்டான் ஏற்கனவே, அதனால எதுவும் குறையதுன்னு சொல்ல முடியாது. ஐடி கம்பெனில நானே எவ்வளவு நாளா வேலை பாக்குறது, மத்தவங்களும் டீம்ல வேலை செய்யறானு திடீர்னு அந்த மெயின் ரிசோர்ஸ் கையை தூக்கிடுவான் தெரியுமா, அந்த மாதிரி அவன் கையை தூக்கிட்டான். இப்ப நான் சொல்ல வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரோ, முக்கியமான விஷயம் சொல்றப்ப ஏன் ப்ரோ போயிட்டீங்க?
கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துறானுங்க. கொஞ்சம் ஹைடை பண்ணி இந்த மாதிரி ஆரம்பிச்சாலே 7:30 தான் இருக்கும். வெங்கி ப்ரோ பயப்படாதீங்க, வெளில வாங்க. வெங்கி ப்ரோ வரேன். வாங்க ப்ரோ. சொல்லுங்க, முக்கியமான விஷயம் சொல்லுங்க. மூஞ்ச காட்டு வச்சு இவ்வளவு அசிங்கம் இவ்வளவு பட்டு பார்த்தாச்சு. இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? வெங்கி ப்ரோட்ட அட வாங்க பாஸ், இவனுக்கு இப்பயுமே அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏதோ பெரிய 7:30 இழுக்க போறா தெரிஞ்சிருச்சு. சரி, நான் என்னன்னா சர்துல் தாக்கூர் வந்து பட்டான்னு அடிச்சிட்டு இருந்தான். சரியா, வந்த டீசெண்டா அன்எக்ஸ்பெக்டடா வந்து சர்ப்ரைஸ் மதர்ஃபக்கர்னு 6-4 அடிச்சிட்டு இருந்தான். அந்த டைம்ல இந்த கிரவுண்ட் ஃபுல்லா சேர்ந்துக்கிட்டு 19வது ஒரு வி வாண்ட் தோனி கத்தி தாலி எருக்குறானுங்க. ஒரு பேட்ஸ்மேன் எப்படி மோட்டிவேஷன் இருக்கும்? அவன் அடிக்கிறான். அதனாலதான் தலை வெறுப்பாயிட்டாரு. ஆடியன்ஸ் உங்களெல்லாம் நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு டக் ஆயிட்டு. அது ஸ்ட்ராட்டஜி தான். அதுவுமே தலை வந்து 2023 ஐபிஎல் குவார்டர் குவாலிஃபயர் 1 ஃபைனல் 2 ரீப்ளே பண்ணி விட்டுருக்காரு இன்னைக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பால் அவுட். இல்ல என்ன சொல்றேன், கொஞ்சமாச்சு அடுத்தவன் விளையாடுறதையும் கொஞ்சம் கவனிக்கிறா. ஏன்டா இப்படி பண்றீங்க? அதாவது என்ன பண்ணானே, இந்த ஐபிஎல் டிக்கெட் வந்து பிளாக்ல வாங்கிடுறானுங்க ப்ரோ. 20,000-30,000 நாங்க தலையை பார்த்தே ஆகணும்னு சொல்லி லீகல் ரேட்ல வாங்காம பிளாக்ல வாங்கிடுறானுங்க. அதுக்கு நீ 7 பேர் அவுட் ஆகுங்க, நான் தோனியை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறான். சிஎஸ்கே தோத்துரு போகுது. எதுக்குடா வரீங்க? உண்மையிலேயே சொல்லணும்னா பெரியவரோட ரோல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான்டா செய்யுது. பெரிய ஒரு ரோல பேசலாம். வி வாண்ட் தோனின்னு கத்துனது, ஆடியன்ஸ் கத்துனது இருக்கட்டும். டிஜே சொல்றான் ப்ரோ, வி வாண்ட் தோனி, சர்துல் தாக்கூர் அமைய ஜோக் டு யூ. டேய், அடுத்தவன் அடிக்கிறது என்ஜாய் பண்ணுங்கடா. எனக்கு புரிய மாட்டேங்குது. அடுத்தவன் அடிக்கிறது 6-4 தானே, அதையும் என்ஜாய் பண்ணுங்க. நானுமே பெரிய தோனி கண்ணி தான், இல்லன்னு சொல்ல. அதுக்குன்னு ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கேன். சரி, ஜட்டு சில டைம் டொக் இன்னிங்ஸ் ஆடுறப்ப கத்துனீங்க, ஓகே. நான் அந்த டைம் அமைதியா விட்டேன். ஒருத்தன் அடிச்சிட்டு ஜட்டு இன்னைக்குமே டொக் இன்னிங்ஸ் தான் ஆடினாடா செய்யுது. அவனுக்கு ஏத்த மாதிரி நீங்க அமைஞ்சிருச்சு. ஆஹா, என்ன எல்லாருமே அவுட் ஆயிட்டீங்க ப்ரோ. ஜட்டு வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ப்ரோ. ஜட்டுனால 6-4 அடிக்க முடியும். அவன் எதுக்காக டொக் இன்னிங்ஸ் ஆடுறாங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா நோட் பண்ணீங்கன்னா, அன்னைக்கு ஃபைனல்ஸ்லயும் சரி, இன்னைக்கும் சரி, தோனி வந்து அவுட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அடிக்கிறான். நான் இருக்கிறப்ப அடிக்கிற வரைக்கும் நீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்களா? ஓப்பனிங் வந்துட வேண்டியதுனடா. பஸ் ஓட்டும் போது என்னங்க இவன், நான் பக்கத்துல போய் உட்கார்ந்தா இவ்வளவு வேகமா ஓட்டுறான், நான் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா பொறுமையா. அந்த மாதிரி தோனி இருக்கிற வரைக்கும் பொறுமையா ஆடுறான். தோனி இருக்கிறப்ப கூட கிடையாது. தோனி வந்து அவுட் ஆகி போட்டோம், அப்பதான் நீங்களும் அடங்குவீங்க. அதுக்கப்புறம் நான் விளையாட்ட காட்டுறேன் அப்படிங்கறதுல அவன் வேணும்னே பர்பஸா பண்றானான்னு தெரியல. தோனி வந்து அவுட் ஆனதுக்கு அப்புறம் போட்டு வெளியூர் வெளுக்கிறாப்ல. ஷார்துல் நல்லா இருந்ததுடா செய்து. அவனை ஒரு ஹிட்டிங் ஆல்ரவுண்டரா வச்சுக்கலாம். நம்ம பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லக்கூட கூடாதுடா. அது பேட்டிங்ன்றது ஒரு தனி கலை. வா சுத்து, தோனி என்ன ரோல் பண்றாரோ அதே பண்ணிட்டு போன்னு சொல்லிடலாம். 2 ஓவர் வேணா தரேன், 1 ஓவர் இங்க அங்கன்னு தரேன். இந்த ரோல் அவனை வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். எனிவே வந்து விக்கெட்ஸ் அவங்க வந்து கன்சிஸ்டண்டா எடுத்துட்டு இருந்தாங்க. ராகுல் சாவர் வந்து ரொம்ப நல்லாவே பவுலிங் போட்டாரு. ஸோ தே வர் வெரி குட் இன் ரெஸ்ட்ரிக்டிங் அஸ் வித் 167. பட் ஆவரேஜ் ஸ்கோரும் அங்கே 165 தான். நம்ம தர்மசாலால வந்து ஆவரேஜ் ஸ்கோரும் 160. இந்த ஒரு ஜோக் நடுவில் மறந்துட்டேன். ஒரு 2-3 நாளா என்ன தெரியுமா மீம் ஸ்கிரிப்ட் என்னன்னா, we have seen this before. CSK's playoffs in question. தர்மசாலா மேட்ச், தலா கம்மிங் அப்படின்னு சொல்லி தலா இந்த ஹெல்மெட்ல அடிக்கிற. அதெல்லாம் 15 வருஷத்துக்கு கூட நடந்ததுரா. ஏன்டா இப்படி தலை இன்னைக்கு இந்த எடுத்துக்க டக் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பெரியவர் 17வது ஓவராவது வரலாமேடா செய்து. அது என்ன 19வது ஓவர் 18வது ஓவர் தான் வரும்னு என்ன ஆகுது? நான் உண்மையை சொன்னா, நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ்லயே தோனி கன்னிஸ் வந்து ரொம்ப இந்த இன்டெப்தா ஊறி போனவனுங்க, இந்த கன்னிசம்ல ரொம்ப ஊறி போனவங்க நிறைய பேர் இருக்கானுங்க ப்ரோ. அவனுங்கெல்லாம் கொஞ்சம் கிளாஸ் நடத்தணும். அவனுங்களும் இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் மாதிரி தான் நடந்துக்கிறானுங்க. நான் என்ன தெரியுமா, இதுல இன்டர்வியூ எடுக்கிறாங்க, யூடியூப்ல இன்டர்வியூ எடுக்கிறாங்க. 4 வருஷம் தலை இன்னும் ஆடுவாரு, ஆனா சிஎஸ்கே கப்பு கிடையாது. உங்களுக்கு ஓகேவா? கண்டிப்பா ஓகே, எங்களுக்கு தலை தரிசனம் தான் வேணுங்கிறாங்க. ஏன்டா இப்படி பைத்தியம் மட்டும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. தலை பில்ட் பண்ணதான் இந்த பிரான்சைஸ். எப்பயுமே பிரான்சைஸ் தான் முக்கியம். இந்த பதில் தலைக்கே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரே வந்து டீம் எப்படி பில்ட் ஆகணுங்கிறத யோசிப்பாரு. இப்பயே அவர் அடிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இருப்பாரு, இல்லைன்னா அவரும் கிளம்பிடுவாரு. தலையே பாத்தீங்கன்னா சில டைம் வந்து ஒரு டைம் கேமராமேன் முன்னாடி வாட்டர் பாட்டில் யூஸ் பாத்தீங்களா, கேமரால காட்டுறாங்க, எல்லா அட்டென்ஷனும் அவருக்கு வருது அப்படிங்கிறது அவருக்குமே பிடிக்கல. அதெல்லாம் கியூட் ரியாக்ஷன்.
இல்ல தூக்கி வாட்டர் பாட்டில் சும்மா எரிச்சாரு. எதுக்குன்னா தேவையில்லாம அவரை கேமரால காட்டுறதா அவர் பிடிக்கிறது இல்லை. அதிகமா அவர் இன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்பெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் காட்டுறது கிடையாது. சும்மா டக் அவுட்ல அவரை காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் காட்டுறது கிடையாது. ஸோ அவரே என்ன எதிர்பார்க்கறனா டீம் பில்ட் ஆகி போகணும், அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும். இந்த டீம் அவரும் ரெடி பண்ணது ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி 10 இயர்ஸ்க்கு நான் ஒரு டீம் ரெடி பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி தான் ஆப்ஷன்ல நாங்க பாக்குறோம்னு சொல்லி ரெடி பண்ணதுதான். இன்னுமே தலை வரணும், தலை எல்லாம் அவுட் ஆகுங்க, நீ வந்து தலை வந்து 6 அடிக்கணும், தலை வந்து 4 அடிக்கணும் யோசிக்க கூடாது. அந்த ரோல்ல தலை ரோல்ல யார் நல்லா பண்றாங்களோ அதை ரசிங்க, அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்டா, சின்ஸ் நம்ம பேஜ்ல எல்லாருமே பயாஸ்ட் ஒப்பீனியனா சிஎஸ்கே கன்னிஸா நாங்க சேர்த்து வச்சிருக்கனால இந்த ஒப்பீனியன் உங்களுக்கு ஷேர் பண்றோம். தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் கிரிக்கெட்டுங்கிறது எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க. தலை மாதிரி இன்னொருத்தர் சிஎஸ்கேல வருவார்ல, மேபி ஃபினிஷ் பண்ணி தலை மாதிரி இன்னொருத்தர் நம்ம சிஎஸ்கே வந்தா அதுவும் நம்மளுக்கு பெருமை தானே. தலை விக்கெட் போனப்போ கூட இவன் ஹர்ஷல் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ண, ஹர்ஷல் பட்டேல் விக்கெட் எடுத்துட்டு ஏன் நீங்க வந்து தலை விக்கெட் செலிப்ரேட் பண்ணலாம், ஐ ஹாவ் டூ மச் ரெஸ்பெக்ட் ஆன். அவன் டூ மச் ரெஸ்பெக்ட் வச்சிருக்கான், அதுக்காக விக்கெட் எடுக்காம இருக்க முடியாது. இந்த மாதிரி புரியுதா, நீ ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக நம்ம விக்கெட் போடணும்னு யோசிக்க கூடாது. அவன் கிரிக்கெட்டுக்கு என்ன ஜஸ்டிஸோ அதை பண்றான், அதே மாதிரி நீங்களும் பிரான்சைஸ்க்கு என்ன ஜஸ்டிஸோ அதை பண்ணும். தேவையில்லாம இப்படி ஓவர் தலை தரிசனம். ஆரஞ்சு கேப் தான் செய்யுது முக்கியம், அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதான் ஸ்பின் கிட்ட ஸ்லோவா ஆடுவோம், ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கும், அதெல்லாம் நீ கேட்க கூடாது. முடிச்சிட்டோமா ப்ரோ, பேட்டிங் ஃபேஸ் முடிச்சிட்டோம், அவ்வளவுதான் செய்யுது. வெரி குட் செய்யுது. இந்த மாதிரி குயிக்கா நீ முடிச்சனா எவ்வளவு நல்லா இருக்கும். பேட்டிங் தான் முடிச்சிருக்கோம், பவுலிங் தான் முடிக்கல. எனக்கு பிரசன்டேஷன் இருக்குடா, நான் கிளம்பு, வேற காலைல ஏஞ்சி ஃளைட் இருக்கு. பவுலிங்கே என்ன வரல ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்க வேற கம்முன்னு இருங்க ப்ரோ. சிஎஸ்கே ஸ்ட்ரென்த் என்னன்னா ஸ்பின் சோக் போறது, நீட்டா ஸ்பின் சோக் போட்டாரு. இன்னொன்னு தேஷ்பாண்டேக்கு வந்து ஒரு கயர் நோட் வாங்கி அப்பாலஜி லெட்டர் எழுதி முடிஞ்சு போச்சு. லவ் லெட்டர் அனுப்பணும்டா செய்து, காதல் லெட்டர் எழுதணும் இனிமேட்டு நம்ம. இந்த மேட்ச் நீங்க ஜடேஜாக்கு லவ் அப்பாலஜி லெட்டர் எழுதணும் ப்ரோ. இல்ல அந்த லெட்டர் அப்படியே பாதியிலே வைப்போம், டிராஃப்ட் பண்ணி வைப்போம். எதுக்கோ இல்ல ப்ரோ, எதுக்கோ போட்டு என்வலப்ல வைக்கிற ஒரு 2-3 மேட்ச் போட்டு அதுக்கு போஸ்ட் பண்ணலாம். போன வருஷம் மாதிரி கடைசி பால் 6-4 அடிச்சு வின் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா உனக்கு லெட்டர் அனுப்புறதா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஆனா ஒண்ணு ப்ரோ, நம்ம ஸ்பின் சோக் போடணும்னா ஜடேஜாவோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அது இல்லன்னா ஸ்பின் சோக் போடவே முடியாது. ஜடேஜாவோட பவுலிங்ல இது வரைக்கும் நான் क्वेश्चन பண்ணதே கிடையாது ப்ரோ. ஜடேஜா என்னைக்குமே ஒரு லெஜெண்டரி பவுலர். நீ இந்த ராகுல் சார் வந்து போட்டோம், ரவி பிஷ்னாய் வந்து போட்டோம், குல்தீப் வந்து போட்டோம், நோபடி கேன் மேட்ச் ஜடேஜா. அவன் வந்து அவன்கிட்ட இருக்க கன்சிஸ்டன்சி யார்ட்டுமே இருக்காது. என்னைக்குமே வந்து பெரிய ஒரு கேப்டனுக்கான பவுலரா செய்தவன். அந்த டைம் வந்து குயிக்கா ஒரு ஓவர் வந்து 2-3 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும், 1 or 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். அவ்வளவு குயிக்கா யாராலையுமே போட முடியாது. இன்னைக்கு மாத்திரம் தூபே தலைவன் ஒழுங்கான இன்னிங்ஸ் ஆடிந்தானா இன்னைக்குலாம் நம்ம கிரஷ் பண்ணிருக்கலாம் பஞ்சாபை. கரெக்ட் தான். அதுக்காக ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட்னா தர முடியும், 1 விக்கெட் அவுட் ஆனா வெளியே போய் தான் ஆகும். இன்னைக்கு மட்டும் தூபே இன்று மட்டும் தூபே இருந்திருந்தால், இன்று மட்டும் தோனி அவுட் ஆகாம இருந்திருந்தால், இந்த மாதிரி பேசிட்டு. சரி, ஆனா ஹைலைட் என்ன தெரியுமா, இப்ப தூபே வந்து எக்ஸ்போஸ் ஆகுறது பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகும். இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, தூபே வந்தாலே ஸ்பின்னர்ஸ் இறக்க மாட்டேங்கிறாங்க, அவர் வந்தாலே பேஸ் பண்றாருன்னா 2 டைம் இப்ப கோல்டன் டக்கு ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டாங்க. இல்ல சேது, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜியா சேது. என்ன சொல்லு, செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்ல அப்பதான் ஸ்பின் அனுப்புவானுங்க, தூபே ஒருத்த உரின்னு உடிச்சு விடுவான். எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும்ல, அவுட் ஆகிறதோட எல்லாமே மச்சான். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து 120 பால்ஸ், அப்புறம் அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து 120 பால்ஸ், எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். நல்லா போட்டான், நல்லா ஸ்பீடா போட்டான்ல. இன்னைக்கு சிமர்ஜித் அசுதோஷ் மேல என்ன காண்ட்ல இருந்தான்னு தெரியல, ஊன்றான் உடம்புல. செய்து நான் உன்ட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன், அவனுங்க பொருள் எடுத்து அவனுங்களை போடுறதாண்டா கெத்துன்னு. ஒரு பஞ்சாப்காரனே வச்சு போட்டான் பாத்தியா சிம்ரன். இன்னைக்கு சிம்ரன் அவனுங்க எல்லாரையும் போட்டான். ஆனா இன்னைக்கு பவுலிங்ல ஒரு, அதாவது என்னதான் சாண்ட்னர் கொண்டு வந்தது, ஜடேஜாவை போட வச்சது, சிம்ரன்ஸை இறக்குனது, இதை விட பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன, கடைசி வரைக்கும் சர்துல ஒளிச்சு வச்சது. அதுதான் பவுலிங்ல மோர் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் பால் போடுறா சார், அது அவனுக்கு பிடிக்கும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் சும்மா போடுவோம், என்னதான் பண்றானுங்க. அப்புறம் இன்னும் 2 மேட்ச் இதே மாதிரி இறக்கி விட்டு பேட்டிங் ஆட வைப்போம். ஆட வச்சுட்டா இனிமேல் அவன் பயோல மாத்திரலாம். பேட்ஸ்மேன் பார்ட் டைம் பவுலர். இன்னைக்குலாம் சாமியா ஆடான்டா, வந்தான் டமால் டுமில் அடிச்சான், பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் அவன். வந்ததே ஒரு மாதிரி அதுப்பா தான் நின்னா பாத்தீங்களா, என்ன மேட்ச் என்ன ஆடிட்டு இருக்கீங்க, போடு அந்த மாதிரிதான். அந்த இதெல்லாம் ஒரு பிட்ச், இவெல்லாம் ஒரு பவுலரு. கோவை பிரதர்ஸ்ல ஒருத்தன் யாரு பாத்து பந்து போடுறது, அந்த மாதிரி வந்து நின்று பட்டார் அடிச்சான். ஓகே, அலிபாய் வந்து ஓவர் கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலா அலிபாய் டிராப் பண்ணிட்டாப்ல ப்ரோ. ஆக்சுவலா அலிபாய் ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் அந்த கேட்ச் டிராப் பண்ணாரு. எல்லாமே ஸ்ட்ராட்டஜினா ப்ரோ
ஏன் சொல்றேன் நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, அந்த ஓவர்ல கடைசி பால அசுதோஷ் அடிச்சான் கேட்ச் டிராப், அடுத்த பாலே சாம் கரன் அவுட். இதே அந்த கேட்சை பிடிச்சிருந்தா சாம் கரன் அந்த பால் அட்டாக் பண்ணிருப்பானா? அட்டாக் பண்ணிருக்க மாட்டான். நம்மளுக்கு முக்கியமான விக்கெட் வந்து சாம் கரன் தான். அதுக்காக தான் அலிபாய் பர்பஸ்ஃபுல்லா போட்டாரு. எங்க இயக்கத்துல அதுக்கு நியூஸ் வந்துச்சு ப்ரோ, இது என்ன நடந்துச்சுன்னு. என்ன ப்ரோ கிளீசன் திருப்பியும் அவன் கிறிஸ் ஜோர்டன் ஆயிடுவான் போல ப்ரோ. போன மேட்ச் நல்லா தான் போட்டான், இந்த மேட்ச் கொஞ்சம் கிறிஸ் ஜோர்டன் தான் ப்ரோ. அவனுக்கு அவனோட ஏஜ் ஃபர்ஸ்ட் பாருங்க ப்ரோ, 36. பர்த்டே எப்படி போச்சு? நல்லா போச்சு. நீங்க பர்த்டேக்கு வரல. நான் ஊர்ல இருக்கல, அதனால வர முடியல தனு. நான் நெக்ஸ்ட் டைம் வரேன். நீ நான் இல்லாம கேக் வெட்டாத, நீ அழுவு. சையத் முகமது தான் கேக் வெட்டணும், அழுவணும் சரியா? பை. பேக் டு வின்னிங் வேஸ் எல்லாரும். யோ ஒரே ஒரு மேட்ச் தோத்துன்னு இருக்கோம். அந்த மூத்திர சந்துக்குள்ளார போட்டு நம்மள 9 பேர் அடிச்சானுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு போயிட்டு கான்ஃபிடன்ஸ் இல்லாத பாய்ஸ், கான்ஃபிடன்ஸ் இல்லாத பாய்ஸ். எனக்கு இப்போ வந்து CSK இஸ் லுக்கிங் குட்னு எனக்கு என்னமோ தெரியல. ஐ ஃபீல் சம்திங் ஹஸ் வொர்க்ட் வெல் ஃபார் CSK. செய்யது இப்படி சொல்லி வீடியோ போட்டாலே அடுத்த மேட்ச் போச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சுன்னு அர்த்தம். அடுத்த மேட்ச் ஏன் கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னா, அடுத்த மேட்ச் குஜராத் டைட்டன்ஸோட அவனுங்களை அடிச்சிடலாம். ஆமா ப்ரோ, ரஷீத் கான் வேற முதுகுல அடி வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கான். இல்ல அவனுங்க அடிச்சிடலாம் ப்ரோ. அவனுங்க இன்னுமே நமக்கும் பிளேயிங்ல வரணும்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர் தான் பிரச்சனை. அவனுக்கு 11 பேருமே பிரச்சனையா இருக்காது. அவனுக்கு இன்னும் கெனான் ஈவென்ட்ல இருந்தே ரெக்கவர் ஆகல, அதான் உண்மை. இல்ல அவனுங்க இன்னும் ஹர்திக் பாண்டியா டாஸ் போட வருவாரான்னு பாத்துட்டு இருக்கானுங்க ப்ரோ. அவனுங்க அதாவது RCB கூட கெனான் ஈவென்ட்ல இருந்து லைட்டா முன்னேறிட்டானுங்க. இந்த மும்பையும் GTயும் தான் இன்னும் உட்கார்ந்துருக்கானுங்க கெனான் ஈவென்ட்லயே. ஐயோ ப்ரோ, இந்த 2 நாளா மும்பை டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு ஒரு போஸ்ட் போறானுங்க பாரு. என்ன தெரியுமா? ரோஹித் சர்மா, எல்லாரும் ரோஹித் சர்மா ஆயிட முடியாது. ஹர்திக் பாண்டியா ஒரு பேட்டியில சொல்லியிருப்பான், மும்பை இஸ் கிவன் வித் த பெஸ்ட் பிளேயர்ஸ், அதனால பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு. அப்போ ரோஹித் சர்மா சொல்றாராம், இந்த பெஸ்ட் பிளேயர் இப்ப பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுன்னு. அவன் ஆல்ரெடி கப் அடிச்சிருந்தான்டா, நீ தாண்டா அந்த பிளேயரை வச்சு ஒழுங்காட்டி 3 வருஷமா நீ தாண்டா உருண்டை வாங்கிட்டு இருந்த. அவன் அங்க கப் வாங்கிட்டு நெக்ஸ்ட் இது வந்து ரன்னர் அப் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கான். இன்னொரு அதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்களோட பெஸ்ட் டீம்ல யாரெல்லாம் இருந்தா, மலிங்கா, பொல்லார்டு, போல்ட், இவனுங்கெல்லாம் வச்சு கப்பு ஃபுல்லா அடிச்சுட்டா அந்த பெஸ்ட் டீம் போனக்கு அப்புறம் 3 வருஷமா இல்ல. இவனுக்கு என்ன பெஸ்ட் டீம் ஹர்திக் பாண்டியா கொடுக்குறான்? இல்ல இவனுக்கு என்ன நினைக்கிறான், ரோஹித் சர்மா கப்பு வாங்கின கையோட கேப்டன்சியை மாத்தி விட்டாங்க. 3 வருஷமா ஒரு ஃபைனல் கூட வரலடா 3 வருஷமா. இல்ல அதை விட என்ன தெரியுமா ப்ரோ பியூட்டி, இப்ப அவன் ஆக்சுவல் ரியல் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்களேன், யார உட்கார வைக்கணும்னு எல்லாத்துக்குமே தெரியும். சரி, கேப்டன் ஆல்ரெடி அந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாரு. ஃபீல்டிங்ல இருந்து அவனை தூக்கி இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரது. அதுக்கெல்லாம் ஒரே வழி 2013ல பண்ண மாதிரி இன்ஜுரின்னு சொல்லி உட்கார வைக்கிறது தான், வேற வழியே கிடையாது. 2013ல இப்படிதான் ஒருத்தர் உட்கார வச்சாங்க. யாரு ப்ரோ? ஜட்ஜின்னா தான். இப்படிதான் ரோஹித் சர்மா கேப்டன்சி கொடுத்துட்டு நம்ம ஆளு கியூட்டா 70 பால் 100 போடுறாருன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதனால காலை உடச்சு விட்டு இன்ஜுரின்னு உட்காந்து வச்சுட்டு அப்படியே முடிச்சு விட்டானுங்க. இன்னொரு மீம் பார்த்தேன், போன மேட்ச் வந்து ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயர்ல ஹர்திக் பாண்டியா இன்டர்வியூ கொடுக்குறானா, எதுக்காக அவர் இம்பாக்ட் பிளேயர் ஆகுன்னு. அப்படியாச்சும் அவர் பேர் பக்கத்துல ஏதாவது இம்பாக்ட்னு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இம்பாக்ட் ஆகியிருக்கு. இதுதான் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு மும்பை கேப்டனுக்கு ஹையஸ்ட் ஆவரேஜ். ஆமா 22, அதுவும் 22. எவ்வளவு மோசமா இருந்திருக்கான். ஆனா அவனுக்கு முட்டு கொடுக்க வருவானுங்க. ப்ரோ என்ன ப்ரோ ஐசிடி கேப்டனை பத்தி இப்படி பேசுறீங்க? கம்முன்னு இருங்க ப்ரோ. அந்த டாபிக் அப்புறம் இப்பதான் ப்ரோ டாபிக்கே சூடு பிடிச்சிருக்கு. நீங்க அதுக்குள்ள அங்க இப்பதான் வீடியோக்கான பலனே வருது. என்ன நீங்க ஓகே, வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் இன்னொரு டைம் கடைசியா சொல்லிடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரோஹித் சர்மா ஃபேன் போல அதே மாதிரி சொல்லுங்க. சர்ப்ரைஸ் பண்ணு. ஓகே, சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. பை.